ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாண்டிய சொசைட்டியில் வந்து என்ன நடக்குதுலாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தங்கமயில் வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. என்ன அழுதாலும் இன்றைக்கி வந்து விட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம கோமதி ஒரு பக்கம் வந்து நினச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து உன்னை முடிச்சு விடணும் அப்படின்றக்காக தாண்டி உன்னை வந்து அவங்க அப்பா அம்மாவே வர சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இருந்து அவங்க அக்கா வந்து வந்துடுறாங்க. நம்ம சரவணன் அவங்க அக்கா வந்து அவங்க அக்கா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. சரியான எங்களை எப்படி ஏமாத்திருக்கேடி, சரியான இவளாக இருக்கேடி, குழந்தை விஷயத்தில் போய் எவனாவது இப்படி ஏமாற்றுவானடி, என் தம்பி பாவம், என் தம்பி நொறுக்கிட்டடி என் தம்பியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொன்னால் பார்த்தீங்களா, இல்லை நீ நான் வந்து அப்படிலாம் நினைக்கவே இல்லை, நான் குழந்தை விஷயம்லாம் தப்பே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தான். அதனால் நீ போய் இன்னும் எவ்வளோ விஷயத்த நீ மறைச்சி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் பிற செந்தில் பிற நம்ம ராஜா அவங்களாம் வந்து வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்களே சோறுன்ட்டு அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்களே, வச்சுட்டிங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நகை விஷயத்தையும் எப்படியும் சொல்லிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ சொன்னால் நல்லாயிருக்கும் இதுவும் சேர்ந்து, ஏன்னா எல்லாம் ஒரே பிரச்சனையாக முடிஞ்சிரும்ல அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மயில் கொஞ்சம் கூட வந்து சென்சேரில் தான் சொல்லுவேன். அவங்க தான் அவ்வளோ சொல்கிறாங்களே, உடனே கிளம்பி வந்து போக வேண்டியதானே. ஆனால் எனக்கு என்ன, அங்கேயே வீட்டிலே இருந்தாங்கன்னா எப்படி அவங்க திட்ட தானே செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாலாம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே பயங்கரமாக அவங்கள எல்லோரும் அவங்க அம்மா அப்பா வந்து திட்டுறாங்க. இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம தங்கமயில் அவங்க அம்மா இருந்துட்டு என்ன சம்மந்தி இப்படி பேசாமல், எங்கள் அப்பா பேசுனாங்கன்னா உங்களுக்கு மரியாதையே கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எதுவுமே புரியல, நீங்கள் திட்டுறது என்ன காரணத்துக்காக இப்படி வைகிறீங்கன்னே தெரியலையே, நாங்களாம் ரொம்ப கௌரவமான குடும்பம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தங்கமயில் அவங்க அம்மா வந்து ஏற்கனவே வந்து புழுவியாக விட்டுருக்காங்க. நீ இது வந்து ப்ராடாக வந்து விடப்போறேன்றக்கா வந்து என்னென்னத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ கடைசியில் தான் வந்து உண்மையை வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை டாட்டா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.